Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோ எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தரமான செல்ஃபினிங் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆப்பில் வந்து நமக்கு வந்து வேறு லெவலில் பேமெண்ட் வந்து தராங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாகவே நம்மளால் விட்ரா போட்டுக்க முடியுது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கம்பெனியில் mithra அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து வேறு லெவலில் பக் விட்ருக்காங்க. ஓகேங்களா, எல்லாத்தாலையும் வேறு லெவலில் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பக்லோட்டோட நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் லோட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, பக் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து பக் இருந்தாகணும் ப்ரோ, நான் வந்து வேறு லெவலில் ஏர்ன் பண்ண ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் வழக்கமாகவே பக் லோட்டு ட்ரிக்ஸு, ஹேக்கிங் ட்ரிக்ஸு, செல்ஃப் ஏர்னிங் ட்ரிக்ஸு, இந்த மாதிரி பக் எது வந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறதுனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருந்தாலும் சரி, மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட சேனலில் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு ஆப்பை பற்றி ஓரலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஐஸ்லாண்ட் ஆப் வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த ஐஸ்லாண்ட் ஆப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஐஸ்லாண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐஸ்லாண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐஸ்லாண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்புக்கு வந்து உங்களுக்கு ஐஸ்லாண்ட் ஆப் மஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இருந்தால் மட்டுமே தான் உங்களால் இந்த பக் ட்ரிக்கை அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பக் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை பற்றி ஓரலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து mithra வந்து பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஆப்பில் தான் நிறைய பக் இருக்குது. ஸோ நிறைய பேர் அவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் ஓட்டிங்ஸ்லாம் போட்டேன். ஸோ பயங்கரமாக ரிப்ளை வந்துருக்குது. ரெண்டு வீடியோமே போடு ப்ரோ, லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னே சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, நான் வந்து mithra முதல்ல போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து கான்செப்ட் வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நானே ஓட்டிங் வந்து ரெண்டாவது இதுக்கு நான் ஓட்டிங் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து முதலுக்கே ஓட்டிங் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, சூப்பர். ஓகேங்களா, ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் ரீடீம் 2 ரூபா தான். கண்டிப்பாக ஒரு ஐடியில் உங்களால் 4 ரூபாங்கிறது எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, உங்களால் ஒரு ஐடியில் ஒரு பேமெண்ட் தான், ஒரு பேடிஎம் நம்பர் தான் போட முடியும் அப்படின்ட்டு முன்னாடி செல்ஃபேர்னிங் ஆப்பில் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் இந்த செல்ஃபேர்னிங் ஆப்பில் நமக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. அன்லிமிட்டட் விட்ரா, எத்தனை வாட்டி வேணால் நீ போடியா, நான் உனக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்னே சொல்லிட்டான் கம்பெனிக்காரன். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரெஃபரில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் எனக்கு வந்து கிடைக்கலைங்க. நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் ரெஃபர் ஏர்னிங்ஸ்னால் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பே இல்லை. செல்ஃபேர்னிங்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியில் 4 ரூபா அப்படிங்கிறது தானே. ஸோ அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பை பற்றி நம்ம ஓரலாக பார்த்துருவோம். ஸோ செல்ஃபேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் 5 ரூபா அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன் அப் போனஸாக உங்களுக்கு 1 ரூபா, அதாவது 50 காயின்ஸ். ஓகேங்களா, ஸோ 1 ரூபாங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் தான், லைவாகவும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், கேஷ்பேக் ரிசீவ்ட் ஆன் vainforts.co அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ mithra பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 2 ரூபா அப்படிங்கிறத சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஐஸ்லாண்ட் ஆப்பில் வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஐஸ்லாண்ட் ஆப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாகவே நான் க்ரோம்குள்ளே போயிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இதெல்லாமே நான் வந்து ஐடிஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் கொடுத்து நான் முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து லிங்க் தட் யூ காப்பிட் அப்படிங்கிறத உங்களோட லிங்க்கை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் ஆப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆப்பில் வந்துடும். ஸோ சில பேருக்கு வந்து ஆப் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்பை வந்து கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு வந்து கம்பேட்டபிளாக இல்லை. ஸோ அதனால் வேறு மொபைல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பக் வந்து அதிகமாகவே இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஸோ கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங், அதாவது ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ கீழே வந்து பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட நேம் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஒரு நீங்கள் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ரியல் நேம் கொடுங்க. ரியல் நேம்னா உங்களோட ஒரிஜினல் நேமே கொடுக்குறதா ப்ரோ அப்படின்லாம் இல்லை. ஏதாச்சும் ஒரு நேம் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு பக்கத்தில் 1 2 3 4 அந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ நான் வந்து ஒரு நேம் போட்டுக்கிறேன்.
ஸோ நான் ஒரு நேம் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து 2 ஆப் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ரெண்டு ஆப்லேயுமே நமக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே இல்லை. நீங்கள் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு @gmail.com போட்டாலே அது கூகுள் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப சூப்பரான பக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் போடுறத பாருங்கள். ஸோ ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் ரேண்டமாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷனு. ஸோ இப்போ வந்து உங்களோட ரெஃபரல் கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய ரெஃபரல் கோடை இங்கே பார்த்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், காப்பி ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆனால் இதில் வந்து ரெஃபரல் அமௌண்ட்டே நமக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஸோ அது ஒரு இது மைனஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பாருங்கள், சைன் அப் போனஸாக நமக்கு 50 காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களோட இது டெய்லி செக்இன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஆட் வரும். ஸோ இந்த ஆடை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 50 காயின்ஸ் வந்து நமக்கு இது மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு ரூபாங்கிறது கிரெடிட் பண்ணியாச்சு, ஏர்ன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இப்போ வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அந்த டாஸ்க்கை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்த பக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுற போகிறோம்னா, இந்த வேடான்டோ ஆப் மூலமாக தான். ஸோ இதுக்கு நீங்கள் வேடான்டோ ஆப்பை வந்து முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நார்மலாக ஓகேவா, ஐஸ்லாண்ட் ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேடான்டோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐஸ்லாண்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வேடான்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஆட் வரும். ஸோ ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு ஆடுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேக் வந்துட்டு, ஸோ அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆடுக்காக வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுதான், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ இல்லைன்னா ஸ்பின்னுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ஆடு வரும். ஸோ அந்த ஆடு வந்து ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த 500 காயின்ஸுங்கிறது கிரெடிட் பண்ணி விட்ருவோம், ஓகேங்களா? ஸோ ஆடு வந்துருச்சு. ஸோ இந்த ஆடு வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இந்த காயின்ஸும் நமக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவான். ஸோ இந்த காயின்ஸும் நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பார்த்தீங்களா, நமக்கு வந்து 500 காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. நம்ம வேடான்டோ ஆப்பை இன்ஸ்டால் கூட பண்ணலை இத்தனைக்கும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 500 காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணிட்டானா. ஸோ இப்போ வந்து ஹோமில் போய்ட்டு நம்ம வந்து மேலே வந்து ஆட் ஆயிரும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்து 609 பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ டாஸ்கில் போய்ட்டு நம்ம வந்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் வேடான்டோ ஆப் இருக்குதா இல்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், வேடான்டோ ஆப் நமக்கு இல்லவே இல்லை, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வேடான்டோ ஆப் மட்டும்தான் இந்த பக் வந்து ஒர்க் ஆகுது. மற்ற எந்த ஒரு ஆப்லேயுமே நமக்கு வந்து பக் ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்பை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஐடியா க்ளோஸ் ஆகிட்டு வெளியே வந்துடுது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 600 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணியாச்சுல. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து விட்ரா போட்டுறோம். ஸோ விட்ரா போடுறதுக்கு நீங்கள் வந்து ஹோம்குள்ளே வந்துடுங்க. ஸோ ஹோம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், ரிவார்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேடிஎம் நம்பர் இந்த மாதிரி எல்லா இது கேட்டிருப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டில் வந்து 70 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் இதில் பேடிஎம்ல எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த 30 ரூபா அதை எடுத்துக்கலாம். 300 பாயிண்ட்ஸ் இருந்தால் 2 ரூபாங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு ஐடியிலேருந்து 4 ரூபா தான் லூட் அடிக்க போகிறோம். இப்போ வந்து 2 ரூபா அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஐடி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஐடியை வந்து நான் கிளிக் பண்ணேன். ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஆட் வருது. ஸோ ஆட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நாட் எனஃப் காயின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் வந்து பாருங்கள், ரிவார்ட் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்து நம்மளோட இதில் வந்து காயின்ஸ் எல்லாமே இதாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குவோம். 60 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரீடியம் ரெக்வஸ்ட்டில் வந்து 2 இது போட்டிருக்குது. ஸோ பேமெண்ட்டும் இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரூஃபோட நம்மளோட டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேமெண்ட்டும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் ஒரு சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்லேருந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு 4 ரூபாங்கிறது அசால்ட்டாகவே ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அகைன் நீங்கள் வந்து வேறு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டு, ஏன்னா
ஏன்னா அது கூகுள் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோ இப்போ வந்து நீ சொன்னியே ப்ரோ ஒரு ஐடியில் வந்து அதாவது எல்லா ஐடியிலையுமே ஒரே பேடிஎம் நம்பர் வந்து உன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீ சொன்னியே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ வந்து அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் வந்து அந்த ₹2 பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களோட என்டர் பேடிஎம் வழி அப்படின்னு போட்டிருக்குல, அதை வந்து அகெயின் வேறு ஒரு நியூ ஐடியில் போய்ட்டு இந்த மாதிரி போடுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இது என்னோட ஃபேக் ஐடி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக் ஐடியிலேயே என்னால் போட முடியுதுன்னா என்னோட மெயின் ஐடியில் நான் இந்த நம்பர் தானே போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லா கேள்வியும் கேட்பீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லூட் அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லூட் அடித்து பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவல் லூட் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ தான் நான் வந்து பேசினேன். இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பிச்சுட்ருக்காரு. ஸோ எல்லா ஆப்போட இதுவும் ஓகேங்களா? ஸோ அவர் வந்து எத்தனை விட்ரா போட்டிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ₹3 சாரி ₹2 300 காயின் இருக்குன்னு நம்ம வந்து மற்ற ஆப் நினச்சிட்டேன். ₹2 விட்ரா போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் அப்படின்னு காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பேமெண்ட் எல்லாமே எல்லா ஆப்ஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஐடியில் மட்டும் போடுறது. ஓகேங்களா? ஸோ உங்களால் அன்லிமிட்டட் ஐடிஸ் ஓப்பன் பண்ண முடிஞ்சுன்னா அன்லிமிட்டடாக நீங்களும் எடுத்துக்கலாம் ஒரே பேடிஎம் நம்பர் வச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னும் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் தான் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ வீடியோ போடு ப்ரோ சீக்கிரம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் போயிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ரோ, எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலை ப்ரோ, என்ன ப்ரோ நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்கிற அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களாம் டெலிகிராமில் வந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம், என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டேரெக்டாகவே அதில் வந்து கேளுங்க. ஸோ நம்மளோட டெலிகிராமில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருமே பேசுகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக என்ன வேணால் எது வேணால் பேசிக்கலாம். என்ன வேணால் எது வேணான்னு இல்லை, நார்மலாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அடுத்த ஆப்பை நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஆப் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ செகண்ட் ஆப்போட பேர் என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஃப்ரூட் வாலா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பைக் வாலா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கோம், கம்ப்யூட்டர் வாலா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்துருக்கோம். சேம் கம்பெனி தான், நோவா இங்கோட கிளை அப்படின்னு சொல்லலாம், கிளை விழுதுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பெர் ரெஃபரலுக்கு ₹3 அப்படிங்கிறது தராங்க. ஸோ அந்த ₹3 அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குன்னா, உங்களோட ரெஃபரில் வந்து எப்போ விட்ரா போடுறாரோ அப்போ தான், அதாவது ரீடிங் போடுறாரோ அப்போ தான் உங்களுக்கு அந்த 300 காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஏர்னிங் லூட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்யூட்டர் வாலாவும் அதுவும் இல்லாமல் இந்த பைக் வாலா இந்த மாதிரியான கம்பெனி அந்த இதெல்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம பக் லூட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லூட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபுல்லாமே சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி போனஸ் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்பின் அண்ட் டாஸ்க் இது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் மூலமாக ஏர்ன் பண்ண போகிறீங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பக்லூட்டை தான் நம்ம வந்து மெயினாக குறிக்கோளாக வச்சு அடிச்சு நவுத்திட்டுருப்போம். ஸோ நமக்கு வந்து பக்லூட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அடிக்கலாம். ஏன்னா கூகுள் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக துளி கூட இல்லை. அதனால் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப் மாதிரியே தான் இப்போ இந்த ஆப்லேயும் நம்ம வந்து பக்லூட் அடிக்க போகிறோம். எப்படியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போ நான் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக ஐஸ்லாண்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு மெயின் ஆயுதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குரோம்குள்ளே போயிடலாம். ஸோ குரோம்குள்ளே போயிட்டு நம்மளோட லிங்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ பக் ட்ரிக் எல்லாமே இதுலேயும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அந்த ஸ்பின் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அந்த மேலே கீழே இழுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பக் வந்து இதில் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ உங்களோட நான் சொன்னல முன்னாடி நீங்கள் வந்து என்ன தான் ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒரு நியூவாக ஒரு நேம் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. XYZ ABCD இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நானும் திரும்ப சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நேம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு நேம் போட்டுக்கிறேன். பேடிஎம் நம்பர் ரேண்டமாக நான் ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இதில் என்னோடய ரெஃபரல் கோடை வந்து நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன் நான். ஸோ தொட்டாலே போதும் காப்பி ஆகிக்கும். இப்போ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ ஒரு ரீகேப்சா வருது. ஓகே, கிராஸ் வால்ஸ் சொல்லியிருக்காங்க, சிம்பிள் தான். வெரிஃபை அப்படிங்கிறத கொடுப்போம். ஆனால் என்னையா அது வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, வெரிஃபை அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அவ்வளோதான், லேட்டர் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இன்வைட் கோடு இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இன்வைட் கோடை வச்சு தான் நீங்கள் வந்து ஐஸ்லாண்டை யூஸ் பண்ணி வேறு லெவல் லூட் அடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்து மேலே வந்து ஒரு 3 பார் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஸ்பின் வீல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை வச்சு தான் நீங்கள் வந்து பக் லூட்டை ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஆட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சொன்ன மாதிரி ஆட் வந்துருச்சு. ஸோ ஆடை க்ளோஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ ஸ்பின் நவ் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ என்ன காயின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே காட்டுறேன். ஸோ ஐயோ, நமக்கு வந்து பாருங்கள் வந்தது வாட்சது எல்லாமே கம்மியாக தான் வாட்சிருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ என்னோடய மெயின் ஐடியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் காட்டிடுறேன். ஸோ அதுக்குள்ளே இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கட்டும். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம டாஸ்க் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ டெலிகிராம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஐடிக்குள்ளே வந்துடுவோம். ஸோ என்னோட ரெஃபரல் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்புவீங்க. ஸோ ரெஃபரலில் ஓகே இவ்வளோ கிடைக்குதா நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ என்னோட மெயின் பேலன்ஸில் வந்து பாருங்கள் 1143 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் ரெஃபரல் எனக்கு வந்து 14-17 வந்து எனக்கு ஆட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவாகவே நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்பின் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இந்த வாட்டியாவது நமக்கு வந்து ஹையாக கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிடச்சி. ஓகே, இது வந்து ஒரு பெட்டரானது தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பிட் ஸ்க்ரீனுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு இது வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் டெலிகிராம் வச்சுக்கிறேன். ஸோ மேலே கீழே அப்படிங்கிற இழுத்து விடுவோம். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்பின் டெய்லி அந்த இது வந்துருச்சு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு பேக் நோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம பேக் வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து கீழே வேலட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஒரு 211 காயின்ஸ் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தார். ஸோ அவர் வந்து வீடியோ பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ நானும் இதெல்லாம் நான் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நான் பண்ணேன். ஆனால் என்கிட்ட வந்து காயின்ஸ் வந்து கிரெடிட்டே ஆகலை ப்ரோ, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆட் ஆகுது, உங்களுக்கு எப்படி ஆட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் ப்ரோ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடியம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ ரீடியம் கொடுத்து நமக்கு வந்து மினிமம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100 ரூபி, அதாவது 100 காயின்ஸ் தான், ₹1. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம விட்ரா போட்டுருவோம். ஓகே, 100 காயின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஐடியில் போய்ட்டு நம்ம செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலை. ஓகேங்களா. ஸோ மெயின் ஐடிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து 300 காயின்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் ஒரு லூட்டு தான். ஓகேங்களா. ஸோ இந்த லூட்டை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேறு லெவல் லூட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் நியூவாக ஒரு பேரை போட்டு வேறு ஒரு ஆப்பை கொண்டு வந்துடுறாங்க, நோவா இங்காரங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டே பேசலாம். அந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப் கதையாட்டம் தான் போகும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு தங்க சுரங்கம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசி வளவலன்னு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செல்ஃபினிங் ஆப்ஸில் எல்லா வித பக்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏர்னிங் லூட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லா வித ஏர்னிங் லூட்ஸும் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களோட அதாவது ஏர்னிங் ஆப்ஸில் அதை ஏர்ன் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிருக்குது. ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் போட்டிருக்கேன். மறக்காமல் ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து திருப்பவும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.